ஒரு ஊரில் கைலாசநாதன் என்ற பெரும் பணக்காரன் இருந்தான். அவன் பார்ப்பவர்களுக்கெல்லாம் தாராள மனம் கொண்டவன் போல நடித்து வந்தான். ஆனால் உண்மையில் வடிகட்டின கஞ்சன் அவன். இதை ஊரார் அறியவில்லை. அவன் தினமும் தெருவில் யாரும் தென்படாத நேரம் பார்த்து, யாராவது என்னுடன் சாப்பிட வரலாம் என்று உரக்க கூவிவிட்டு சட்டென உள்ளே போய்விடுவான். யாராவது சாப்பிட வந்து விடுவானே என்ற பயமே அதற்கு காரணம். ஊராரோ தினமும் அப்பணக்காரன் அவ்வாறு கூவுவது கேட்டு, ஆகா, என்ன தாராளமானது என்று பாராட்டி வந்தார்கள். ஒரு நாள் பழனி என்ற ஏழை தன் மனைவியுடன் அந்த ஊருக்கு வந்தான். அந்த ஊரில் தனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா என்று அவன் அலைந்து திரிந்தபோது ஊரார் அவனிடம், நீ போய் கைலாசநாதனை பார், அவர் தாராள மனம் கொண்டவர், கண்டிப்பாக உனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுப்பார் என்றார்கள். பழனியும் கைலாசநாதனை காண சென்றான். அப்போது அந்த பணக்காரன் ஊர் பிரமுகர் பலருடன் அமர்ந்து பேசி கொண்டிருந்தான். பழனி அவனை வணங்கி தனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுக்கும்படி வேண்டவே, கைலாசநாதன் ஜம்பமாக, உனக்கு இன்று முதல் என் வீட்டில் வேலை என கூறி சுற்றி உள்ளவர்களை ஒரு முறை பார்த்தான். ஆகா, என்ன தாராளமானது உங்களுக்கு என்று அவனை பாராட்டினார்கள். கைலாசநாதன் பழனியும் அவன் மனைவி வசிக்க தன் வீட்டின் பின்புறம் உள்ள ஒரு குடிசையை கொடுத்தான். அவர்கள் இருவரையும் தன் வீட்டு வேலைகளை செய்ய சொல்லி மிக மிக குறைவான சம்பளத்தை கொடுத்தான். அந்த பணத்தை கொண்டு போதிய உணவுப் பொருட்களை வாங்கி வயிறு நிறைய சாப்பிட பழனியால் முடியவில்லை. அதனால் கிடைக்கும் பணத்தில் அரிசி குருணை வாங்கி கஞ்சி காய்ச்சி அதில் உப்பை போட்டு 2 பச்சை மிளகாயை கடித்து குடித்து கொண்டு பழனியும் அவன் மனைவியும் காலம் கழிக்கலானார். ஒரு நாள் பழனியின் மனைவி தன் கணவனிடம், இது என்ன வேலை, வேறு எங்காவது வேலை செய்தால் வயிறு நிறையாவது சாப்பிடலாமே, இந்த கஞ்சனை தாளார பிரபு என எண்ணி ஏமாந்து விட்டோம் என்றாள். பழனியா, ஆமாம், இவனிடம் நான் முதலில் சம்பளம் பற்றி பேசிக்கொள்ளாதது என் தப்புதான். நாம் இங்கிருந்து போகும் முன் இவனுக்கு நல்ல பாடம் கற்பித்துவிட்டே போக வேண்டும். அதற்கு நான் ஒரு வழி செய்கிறேன் என்றான். அன்று முதல் அவன் கஞ்சி குடிக்கும் முன் தன் மனைவியிடம், பாயாசம் தயாராகி விட்டதா, கொஞ்சம் சர்க்கரையை கூடவே போடு, 2 பச்சை வாழைப்பழங்களை வை என உரக்க குரலானான். அவன் மனைவி கஞ்சியையும் உப்பையும் 2 பச்சை மிளகாயையும் கொண்டு வந்து அவன் முன் வைத்தான். பழனி இப்படி கூறி வந்தது கைலாசநாதத்தின் மனைவியின் காதில் விழுந்தது. அவள் அந்த வீட்டில் அடியெடுத்து வைத்த நாள் முதல் ஒரு நாள் கூட பாயாசம் வைத்து சாப்பிட்டதே இல்லை. குறைந்த சம்பளம் பெறும் பழனி மட்டும் எப்படி தினமும் பாயாசமும் பழமும் சாப்பிடுகிறான் என்று நினைத்து அவள் ஆச்சரியப்பட்டாள். இதை அவள் ஒரு நாள் கைலாசநாதனிடம் கூறினாள். அதை கேட்டு அவனும் ஆச்சரியப்பட்டான். தான் கொடுக்கும் சொற்ப சம்பளத்தில் பழனியால் எப்படி பாயாசமும் பழங்களும் தினமும் சாப்பிட முடிகிறது என்று அவனிடமே கேட்பது என்று கைலாசநாதன் தீர்மானித்து கொண்டான். மறுநாள் பழனி வேலை செய்து கொண்டிருக்கையில் கைலாசநாதன் அவன் அருகே போய் நின்று அவனிடம், என்னப்பா, உனக்கு இங்கே எந்த குறையும் இல்லதானே என்று கேட்டான். பழனியும், எங்கள் வாழ்வில் குறை என்பது இல்லாமலாயிருக்கும் என்றான். கைலாசநாதனும், உனக்கு குறையா, நீதான் தினமும் பாயாசமும் பழமும் சாப்பிடுகிறாயே, இது எனக்கு தெரியாத என்றால் நினைக்கிறாய் என்று சிரித்தவாறே கேட்டான். பழனியும், ஓ அதுவா, என் போன்றவர்களுக்கு அதுதானே சொர்க்கலோக சுகம் போல் உள்ளது. என் மனைவி நான் குடிக்கும் பாயாசத்தை தயாரிப்பதில் கை தேர்ந்தவள் என்றான். கைலாசநாதனும் அவள் மிக குறைந்த செலவில் பாயாசம் தயாரிக்கிறாளா என்று எண்ணிக்கொண்டான். சில நாட்களுக்கு பின் கைலாசநாதன் மகளை பெண் பார்த்து திருமணம் நிச்சயிக்க வெளியூரிலிருந்து ஒரு பணக்காரரும் அவரது மகனும் அவரது உறவினர்களுமாக 25 பேர்கள் வந்தார்கள். இவ்வளவு பேர்களுக்கும் பாயாசுடன் விருந்து சாப்பாடு போடுவதா என்று எண்ணி கைலாசநாதன் திகைத்து போனான். சரி, விருந்து செலவை எப்படியெல்லாம் குறைக்கலாம் என்று யோசித்த போது பழனியின் மனைவியை கொண்டு மிக குறைந்த செலவில் பாயாசத்தை தயாரித்து விடுவது என்று அவன் முடிவு செய்தான். அவன் பழனியை அழைத்து கொஞ்சம் பணம் கொடுத்து, நீ கடைக்கு போய் பாயாசத்திற்கு வேண்டிய ஜாமான்களை வாங்கி வந்து உன் மனைவியிடம் கொடு, அவனும் நீ தினமும் சாப்பிடும் பாயாசம் போல தயாரித்து கொடுக்கட்டும், அதை வந்த விருந்தாளிகளுக்கு நீ பரிமாறு, இன்று நீயும் உன் மனைவியும் என் வீட்டிலேயே பாயாசத்தையும் சாப்பிடலாம் என்றான். பழனி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று தான் எதிர்பார்த்து கொண்டதேன். பணத்தை வாங்கி கொண்டு அவன் கடைக்கு போய் அரிசி குருணையும் உப்பையும் வாங்கி வந்தான். பழனியின் மனைவியும் கஞ்சி தயாரித்து எடுத்து வந்தாள். பின் பார்க்கும் படலம் முடிந்தது. கைலாசநாதன் எல்லாரையும் விருந்து உண்ண உட்கார வைத்தான். பழனியும் அவரது மனைவியும் தான் உணவு பரிமாறினார்கள். கைலாசநாதனும் அவன் மனைவியும் ஒரு ஓரமாக கை கட்டி நின்று கொண்டிருந்தார்கள். கைலாசநாதன் பழனியிடம், எல்லோருக்கும் முதலில் பாயாசம் பரிமாறு என்றான். பழனியின் மனைவி
கஞ்சி பாத்திரத்தை எடுத்து வந்து ஒவ்வொருவர் இலையிலும் கஞ்சியை பரிமாற பழனி உப்பையும் பச்சை மிளகாயையும் வைத்தான். அது கண்டு விருந்தாளிகள் முகத்தை சுளித்தார்கள். இதை கண்டு வெளியூர் பணக்காரரும் அவரது மகனும் கடும் கோபம் கொண்டார்கள். அச்சமயத்தில் கைலாசனா, உங்களுக்காக பாயாசம் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது, சாப்பிடுங்கள் என்று இலைகளை பாராமலே கூறினான். பணக்காரனும் அவன் மகனும் இதுவா பாயாசம் என்று இறைந்து எழுந்து விட மற்றவர்களும் தம் இலையிலிருந்து எழுந்தான். பணக்காரர் கைலாசாவை இப்படி அவமானப்படுத்துவார் நினைத்தாய்? உன் சம்மதமே வேண்டாம் என்று கூறி தன் உறவினர்களோடு உடனே கிளம்பி போய்விட்டார். இந்த சமாச்சாரம் ஊர் முழுவதும் பரவி அங்கு கூட்டமும் கூடிவிட்டது.